ஸோ இப்போது நாங்கள் கள நிலவரம் படி பார்க்கும்போது சிவகாசியில் நீங்கள் உங்களோட களப்பணிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ சிவகாசி மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுங்கிற உங்களோட திட்டங்கள் என்ன? சிவகாசியில் மட்டும் என்னுடைய களப்பணி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அது தவறு. என்னையை பொறுத்த மட்டும் விருதுநகர் மாவட்டத்துடைய 7 தொகுதியிலும் எனக்கு களப்பணி இருக்கும். நான் கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக மேற்கு மாவட்ட கழக செயலராக இருக்கிறேன். ஆனால் 10 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலராக பணியாற்றினேன். 10 ஆண்டுகள் அமைச்சராக இந்த மாவட்டம் முழுமைக்கும் பணியாற்றினேன். ஆகவே மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய நலன் கருதி தான் அது பேச்சு இருக்கும். திருச்சூழியில் இருக்கக்கூடிய கடைசி எல்லையில் இருக்கக்கூடியவருடைய கஷ்டத்தையும் போக்க வேண்டும் என்று எண்ணுவேன். அதே சமயத்தில் ராஜபாளையம் பகுதியுடைய கடைசி மக்களுடைய குரல்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவேன். பத்ராரிப்பு பகுதியில் வாழக்கூடியவர்களுக்குடைய பேச்சுக்களையும் கேட்க வேண்டும் என்று எண்ணுவேன். சிவகாசி பகுதி என்னை 2 முறை வெற்றி பெற செய்த தொகுதி, 2 முறை வெற்றி பெற்று அமைச்சரான தொகுதி. திருத்தங்கல் நகராட்சியிலே 15 ஆண்டுகள் நான் நகராட்சி துணைத் தலைவராக வைஸ் சேர்மனாக பணியாற்றிய பகுதி, என்னை வளர்த்து அரசியலில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த பகுதி இந்த சிவகாசி பகுதி. ஆகவே இங்கே நான் குடியிருக்கிறேன், இங்கே நான் வாழ்கிறேன், இங்கே நான் வளர்ந்திருக்கிறேன். இந்த மண் என்னை வளர்த்திருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் என்னை கரம் பிடித்து தூக்கிவிட்டவர்கள். ஆகவே இந்த பகுதி மக்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு, ஒரு மதிப்பு உண்டு. இந்த பகுதி மக்கள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தொண்டனாக, இந்த பகுதியினுடைய ஒரு தோழனாக நான் பணியாற்றுவேன். என்றைக்கும் பணியாற்றுவேன். பொறுப்பு இருக்கிறனோ இல்லை என்றெல்லாம் கிடையாது. இன்றைக்கும் நான் எந்த பொறுப்பிலும் கிடையாது அரசு துறையிலே. இருந்தாலும் பட்டாசு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி வந்து நிற்பேன். தீப்பிடி தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் முன்னாடி நிற்பேன். அச்சவு தொழிலுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் முன்னாடி நிற்பேன். இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னாலும் முன்னாடி வந்து நிற்பேன். அதற்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், பட்டாசு தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரி 28% 18% கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தோம். தீப்பிடி தொழிலுக்கு 18% இருந்த ஜிஎஸ்டி வரியை 12% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தோம். அதுபோல் அச்சுத்துறைக்கும் எடுத்தோம். இன்றைக்கு ஜிஎஸ்டியினுடைய வகை மாற்றம், புதிய திருப்பத்தின் வாயிலாக தீப்பெட்டிக்கு அதிமுக எங்களுடைய முயற்சியால், எடப்பாடியுடைய முயற்சியால், நான் எடுத்த முயற்சியால் 18 12 ஆக்கினோம். இன்றைக்கு அது 5 ஆகிவிட்டது. ஆக தொழில் உற்பத்தி 18 இருந்திருந்தால் 18 இருந்திருக்கும். நாங்கள் அன்றைக்கி 12 ஆக்கிய காரணத்தினால் 12% ஜிஎஸ்டி வரியே கிடையாது என்ற நிலை. 5% இல்லை 12%. அந்த நிலை வந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிந்த மத்திய அரசினுடைய முக்கிய தலைவர்களிடத்தில் பேசி தீப்பெட்டிக்கு 5 ஆக்கி விட்டோம், 18 ஆக்காமல். ஏனென்று சொன்னால் நாங்கள் எடுத்த முயற்சி தோற்று போகக்கூடாது. இப்போ 5%. இப்படி இதனால் பார்த்தீங்கன்னா சாத்தூர், கோயில்பட்டி, சிவகாசி போன்ற பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆகவே பட்டாசு தொழிலுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தோம். பட்டாசு உற்பத்தியாளர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள், பட்டாசு தொழிலாளர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு தொழிலுக்கு ஒரு மரியாதை அதிமுக ஆட்சியில் இருந்தது. இதையெல்லாம் இன்றைக்கு இல்லாத நிலை இருக்கிறது. ஒரு பதட்டமான நிலை சிவகாசி பகுதியிலே பட்டாசு தொழிலாளிகள் மத்தியிலும், தொழிலாளர்கள் மத்தியிலும், தொழிலதிபர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இந்த நிலையெல்லாம் போக்கி சரி செய்து செம்மைப்படுத்தி பட்டாசு தொழில் பாதுகாக்கப்பட்ட தொழிலாக சிவகாசி பகுதியை மீண்டும் ஒரு மறுமலர்ச்சி அடைவதற்கு நான் கடுமையாக பாடுபடுவேன். அவர்கள் கறந்து கொடுக்க பாடுபடுவேன். என்னை பொறுத்த மட்டில் 7 தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதியாக நினைத்து தான் பாடுபடுவேன். நான் இந்த பகுதியில் இருக்கிறனால் இந்த பகுதி மக்களுக்காக எந்த நேரத்திலும் சேவை செய்வதற்காக அதிகமாக ஈடுபட்ட காரணத்தினால் நீங்கள் இங்கே களப்பணி அதிகமாக செய்யணும்னு சொல்வீர்கள். சிவகாசி பகுதியும் மற்ற பகுதிகளிலும் என்னுடைய களப்பணி தொடரும். பட்டாசு தொழிலுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுப்போம். அரசு அதிகாரிகளால், அரசியல்வாதிகளால் ஒரு அச்சுறுத்தல் இல்லாத தொழிலாக, எந்த நேரத்தில் பார்த்தாலும் ஒரு போதைப் பொருள் விற்பவனைப் போல, ஒரு கள்ளச்சாரத்தை விற்பவனைப் போல, கள்ளத்தனமாக தொழில் செய்வதைப் போல உரிய முறை லைசன்ஸ் பெற்று, உரிய அனுமதியோடு, மத்திய மாநில அரசுகளோடு அனுமதி பெற்று
செய்கின்ற தொழில் பட்டாசு தொழில் இன்றைக்கு ஒரு கஷ்ட நிலையில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதைத்தான் பட்டாசு தொழிலாளர்களும் தொழிலதிபர்களும் என்னை பார்க்கின்றவர்களும் சொல்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் போக்கி ஒரு அற்புதமான மாநகரமாக சிவகாசி பகுதியை உருவாக்குவதற்கு நான் பாடுபடுவேன். அதற்கான தருணம் 2026.